பிரவீன், தமிழகம் முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் புகாருக்கு டிஜிபி சங்கர்ஜிவால் பதிலளித்த சில நிமிடங்களில் இப்போது சீருடை பணியாளர் தேர்வாணையமும் இரண்டாவது விளக்கத்தை அளித்திருக்கிறது. அந்த பதிலில் எந்த விதமான முறைகேடும் நடைபெறவில்லை என்றும், ஏடிஜிபி கல்பனா நாயக் அளித்துள்ள அந்த புகாரில் எந்த உண்மையும் இல்லை என்றும், 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவர் புகார் அளித்தவுடனேயே அது தொடர்பாக விசாரிக்கப்பட்டு அந்த பட்டியல் சரி செய்யப்பட்டது என்றும், உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தேர்வு பட்டியல் சரி செய்யப்பட்ட பின்னர் தான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி அந்த புதிய தேர்வு பட்டியல் வெளியானது என்றும், காவல்துறை உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட பணியிட நியமனத்தில் எந்த விதமான முறைகேடும் நடைபெறவில்லை என்றும் சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பாக இப்போது மீண்டும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பிரச்சனை தொடர்பாக தம்மை கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்றும், அதனால்தான் தீ விபத்து ஏற்பட்டது என்றும் ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் தெரிவித்ததால் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் ஏடிஜிபியின் அறைக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு அளிக்க இயலும் காவல்துறையால் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த நிலையில் டிஜிபி சங்கர்ஜிவால் மற்றும் சீருடை பணியாளர் தேர்வாணையம் ஆகியோரின் சார்பாக ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் புகாரில் அடிப்படை முகாந்திரம் இல்லை என்றும், அவர் புகார் அளித்த உடனேயே விசாரணை தொடங்கப்பட்டது என்றும் டிஜிபி சங்கர்ஜிவால் விளக்கம் அளித்திருக்கிறார். இது மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் விசாரிக்கப்பட்டு அதற்கான தடயங்களும் அந்த தடய அறிவியல் துறையால் அந்த அறையில் பார்த்தபோது மின் கசிவு ஏற்பட்டு அதனால்தான் தீப்பிடித்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றும், எந்த ஆவணங்களையும் அளிப்பதற்கு முயற்சி செய்யப்படவே இல்லை என்று டிஜிபி சங்கர்ஜிவால் அளித்த அந்த உறுதிமொழிக்கு பின்னர், உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரே அந்த அவர் கல்பனா நாயக் அளித்த புகார் தொடர்பாக தேர்வு பட்டியல் சரி செய்யப்பட்டு பிழைகள் திருத்தப்பட்டுதான் அக்டோபர் 3ஆம் தேதி புதிய தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டது என்றும், அந்த பணியாளர் தேர்வாணையத்தில் எந்த விதமான முறைகேடும் நடைபெறவில்லை, உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட பணியாளர்களை தேர்வு செய்ததில் எந்த தவறும் நடைபெறவில்லை என்றும் சீருடை பணியாளர் தேர்வாணையம் இப்போது புதிதாக இந்த கல்பனா நாயக்கின் புகாருக்கு விளக்கம் அளித்து பதிலளித்திருக்கிறது. பிரவீன்.